அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நம்ம பார்க்க போற விஷயம், சுப முகூர்த்தம் அல்லது ஒரு சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல நாள் குறிக்கும் போது நம்ம எப்படி அதை குறிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்குது, எல்லாரும் காலண்டர்ல நல்ல நேரம் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு ஜோதிடரை நம்ம ஏன் அணுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல சிறப்பான ஒரு நாளை குறித்து கொடுக்கறது தான். அப்படி ஜோதிடரை குறித்து கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, மாமா மச்சான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா நாள் என்ன தேதி கொடுத்துருக்காரு ஜோசியர் அப்படின்னு கேட்டு தேதி சொன்னேன். அன்னைக்கு அஷ்டமி இருக்குதே, அன்னைக்கு கரிநாள் இருக்குதே, அன்னைக்கு மாப்பிள்ளையோடைய பிள்ளையோடைய பிறந்த நாள் இருக்குது அப்படின்னு ஏதாவது இந்த கிழமை வருது அப்படின்னு சொல்லி ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அப்ப அதை பத்தி நம்ம தெளிவா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாரிட்டி எல்லாத்தையும் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நல்ல நாள் குறிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் நீங்க நல்லா இருக்கணும், அந்த விசேஷத்தை நல்ல முறையா முடிக்கணும், சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் குறிச்சு கொடுப்பாரு. இருந்தாலும் அது நல்ல முறையா இருக்குதா அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? ஜோசியர் கடை நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு இல்லையா? ஆனா அது நல்லா தான் இருக்குதாங்கிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு கேரண்டி கொடுக்கணும்ல, மினிமம் கேரண்டி. அதுதான் இதுல சொல்றேன். இப்ப ஒரு திருமணத்தையே வச்சுக்கலாமே. ஒரு திருமணத்துக்கு நீங்க நாள் குறிக்கிறீங்க அப்படின்னா அதுல முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னென்ன வரக்கூடாதுன்னு நம்மள சொல்லிடுறேன். அந்த பெண் பிறந்த நட்சத்திரமோ ஆண் பிறந்த நட்சத்திரமோ வரக்கூடாது. ரெண்டாவது, அந்த மாப்பிள்ளை பிறந்த கிழமை வரக்கூடாது. இப்ப அவர் புதன்கிழமை பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, புதன்கிழமை முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. முகூர்த்தத்துக்கு மட்டும்தான். நீங்க உடனே அது ஜவுளி எடுக்கிறது, உப்பு சக்கரை வாங்குறது, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுறது எல்லாம் எடுத்துக்கூடாது. தாலி கட்டுற அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசக்கூடியது. அதே மாதிரி புண்ணியாட்சி என்னன்னா வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு தான். சரிங்களா? வீட்டுக்கு செங்கல் வாங்குறது, சிமெண்ட் வாங்குறதுலாம் கணக்குல வச்சுக்கூடாது. முக்கியமான நிகழ்வுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும் நம்ம. அப்ப மாப்பிள்ளையுடைய பிறந்த கிழமை வரக்கூடாது. அப்ப பெண் பிறந்த கிழமை வரலாமா? தாராளமா வரலாம். ஏன்னா அந்த பொண்ணு வேற வீட்டுக்கு போக போகுது, மாப்பிள்ளை தான் அதை வீட்டில் இருக்க போறாரு. அப்ப மாப்பிள்ளை பிறந்த புதன்கிழமையில பிறந்திருக்கான், அன்னைக்கு நீங்க முகூர்த்தம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நரம்பல் இருக்கு. அதே மாதிரி 2 பேருக்கு சந்திராஷ்டமம் வரவே கூடாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். சந்திராஷ்டமம் அந்த நட்சத்திரத்துக்கு மெயின், அதை நீங்க பார்க்கணும். அந்த ராசிக்கு 3 நாள் இருக்கும், நட்சத்திரத்துக்காவது அந்த திருமணம் பண்ற அந்த ஒரு முகூர்த்த நேரம் மாப்பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அடுத்தது தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம், அந்த தனிஷ்டா பஞ்சமி வரக்கூடாது. அடுத்தது அஷ்டமி நவமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது, சனி செவ்வாயில யாரும் பண்ண மாட்டாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு முகூர்த்தத்தை முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது 1-2 இடிக்கும். ஏன்னா மண்டபம் கிடைக்காது, ஏதாவது ஒரு விஷயம் இதுல இடிக்கும். இல்ல நம்ம இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடிய சமையல்காரங்களுடைய டேட்டை வச்சுதான் மண்டபத்தையே புக் பண்றாங்க. ஒண்ணு மண்டபமும் அந்த சமையல்கார டேட்டு தான் சிலருக்கு திருமணங்களை முடிவு பண்ணுது. அதை மறுக்கிறது கிடையாது. அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஏன்னா தன் குழந்தைகளுக்கு சிறப்பா திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாய் தகப்பன் தானே, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம ஒத்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு விஷயத்த பார்த்தா போதும். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருமணம் செய்யக்கூடிய அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு முகூர்த்தம் பண்றீங்க, அல்லது ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றீங்க, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் பண்றீங்க, ஒரு பூப்பெய்தாச்சு ஒரு பெண் பெரிய மனுஷி ஆயிட்டா அவளுக்கு ஒரு விசேஷம் பண்றீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா மினிமமா ஒரு விஷயம் எதுன்னா, அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு இருக்கிறாரு. சூரியன் லக்கணத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு லக்கணத்தை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட சுப லக்கணம் எதுவுமே கிடையாது. அப்ப இவ்வளவு விஷயத்த பார்த்தாலும் அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இத்தனை விஷயங்கள் அது அடிபட்டு போயிடும். அதுதான் மினிமமா நீங்க செய்ய வேண்டியது. சாரி, அது அஷ்டமி ஆரம்பிக்குதுங்க, அந்த டயத்துல நவமி முடிய போகுதுங்க. அந்த நேரத்துல லக்கணத்துக்கு நீங்க குறிச்ச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம். அதை பத்தி வருத்தப்பட வேண்டியதே இல்லை, சிறப்பா செஞ்சுட்டு போயிடலாம். இன்னொன்னு நல்லா இருக்கு, 4:06 முகூர்த்தம் வச்சிருக்கிறேங்க, 4:06 முகூர்த்தம் வச்சிருக்கோம் காலையில. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை, தாராளமா செய்யலாம். அப்ப இந்த 2 விஷயத்த மினிமமா வச்சு உங்க வீட்டுல வரக்கூடிய ஃபங்க்ஷனை சிறப்பா செய்யுங்க. அந்த இறையருள் உங்க வீட்டுக்கு நிறைவா கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.